ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைவிமர்சனம் பார்த்திங்கன்னா சாவா. இந்த சாவான்ற படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பேஸ் பண்ணி நடித்தது. விக்கி கௌஷல், ரஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியாகிருக்கிற சாவா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இந்தி திரைப்படம். இந்த இந்தி திரைப்படத்தினுடைய விமர்சனம் தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த கதைக்களம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியினுடைய மூத்த மகன் சாம்பாஜி அவர்கள் 1680 அரியணை ஏறுகிறார். அவரது மாற்றாந்தாய் சோயாராபாய் தனது மகன் ராஜாராமை மன்னராக்க முயற்சிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, முகலாய பேரரசை வெற்றி கொள்ள வேண்டும் என சம்பாஜி புறப்பட்டு அவுரங்கசீப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியை சூறையாடுறார். இது அவுரங்கசீப்புக்கு ரொம்ப பெரிய கோபத்தை உருவாக்குது. சம்பாவை வீழ்த்தி சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் போது தான் கிரீடத்தை அணிவேன்னு சொல்லி அவர் சபதம் எடுக்கிறார். அவரது பெரும் படைகளின் மராத்தியர்களை நோக்கி புறப்பட்டு பல ஊர்களை சூறையாடுறாங்க. இதனை அறிந்த சம்பாஜி வெகுண்டெழுந்து அவுரங்கசீப் சாம்ராஜ்யத்தை சாம்பலாக்கவும் என முழக்கமிட்டு கிளம்புகிறார். சம்பாஜியும் அவுரங்கசீப்பும் எந்த சூழ்நிலையில் சந்திக்கிறார்கள், அதன் பின் என்ன ஆனது தான் மீதி கதை. படம் பற்றிய அலசலில் பார்த்திங்கன்னா, சிவாஜி சவந்த் எழுதிய சாவா என்ற மராத்திய நாவலை அடிப்படையாக கொண்டு தான் லக்ஷ்மண் உடேகர் இப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. சாவா அப்படின்னா என்னப்பா மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்க குருளை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சம்பாஜி மன்னராக நடித்திருக்கும் விக்கி கௌஷல் இந்த படத்தில் தனது தொழிலை தாங்கி செலுக்கிறார்னே சொல்லலாம். ஆக்ரோஷமான வசனங்கள், சண்டை காட்சிகள், துரோகத்தை கண்டு உடைவது என நடிப்பில் அதகலம் செஞ்சு கட்டியிருக்கிறார். அவுரங்கசீப்பாக வரும் அக்ஷய் கண்ணா தனது பார்வையாலேயே நம்மை மிரட்டுகிறார். வசனங்களை விட தனது உடல் மொழியால் அவுரங்கசீப்பை மன்னரையே நம் கண்முன்னே நிறுத்துறாருன்னு சொல்கிறாங்க. சம்பாஜியின் மனைவியாக யசுபாய் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரஷ்மிகா மந்தனா மிகைப்படுத்தாத நடிப்பை தந்திருக்கிறாங்க. கிளைமேக்ஸ் காட்சியில் சம்பாஜி தனியாக பல போரில் பல பேரை வீழ்த்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அவர் அப்படிப்பட்டவராக தான் இருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஆடியன்ஸுக்கு எழுது. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸு பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவுரங்கசீப் படையிடம் அவர் சிக்கிய பின் சங்கிலியை கட்டி வைத்து ஒவ்வொரு நாளும் சித்திரவதை செய்கிறாங்க. அந்த காட்சி கண்டிப்பாக மனதை உழுக்கும். படத்தில் பெரும்பாலும் போர் சண்டைகள் தான் இருக்கிறதால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே சொல்கிறாங்க. அவை தான் படத்திற்கு பலமும் கூடன்னு சொல்கிறாங்க. இதனால் ஸ்டண்ட் இயக்குனராக பர்வேஸ் ஷேக் அவர்கள் அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்கிறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஏஆர் ரஹ்மான் இசை பல இடங்களில் கூஸ்பம் மொமெண்ட்டை தந்திருக்குன்னே சொல்லலாம். பாடல்களிலும் சிறப்பான இசையை தந்திருக்கிறாங்க. அவரது இசை படத்திற்கு இன்னொரு தூண் போன்ற என கூறலாம். அதாவது இன்னொரு பக்கபலமானு சொல்கிறாங்க. சத்ரபதி சிவாஜியின் வரலாறை தெரிந்த அளவிற்கு அவரது மகன் சம்பாஜியை பற்றி பெரிதளவில் யாருமே பேசப்படவில்லை. அதனால தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறதாக கூறுகிறார் இயக்குனர் லக்ஷ்மண் அவர்கள். ஆனால் இந்த படத்தை எந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக அவர் எடுத்திருக்கிறார் என்ற கேள்வி எழாமல் இல்லை. பல காட்சிகளில் மிகைப்படுத்தப்பட்ட போல தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் மேக்கிங்கில் பல இடங்களில் கிராஃபிக்ஸ் பிசிறு தட்டுது. அரண்மனையில் நடக்கும் விவாத காட்சிகள் சீரியல் பார்ப்பது போன்ற உணவை தரதரன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளாப்ஸ் பார்த்திங்கன்னா, விக்கி கௌஷல் நடிப்பில் ஏஆர் ரஹ்மான் இசை, சண்டை காட்சிகளில் பல்ஸ் மேக்கிங் குறைபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ப முடியாத சில காட்சிகள். மொத்தத்தில் வரலாறு போர் தொடர்பான படங்களை பார்க்க விரும்புகிறவர்களுக்கு சாவா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குன்றதில் சந்தேகமே இல்லை. என்னுடைய கிளாஸ் பாயிண்ட் விக்கி கௌஷலுடைய நடிப்பு, ஏஆர் ரஹ்மானுடைய இசை, சண்டை காட்சிகள். என்னுடைய பல்ஸ் பார்த்திங்கன்னா மேக்கிங்கில் சில குறைபாடுகளும் நம்ப முடியாத சில காட்சிகளும் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் வரலாறு போர் தொடர்பான படங்களை பார்க்க விரும்புகிறவர்களுக்கு சாவா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குன்றதில் மாற்று கருத்தில் வேறு ஒரு திரைவிமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.